ஒரு மாடு வளர்த்தாலும் இப்படி வளர்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு வளர்ப்பில் இந்த மாடு பல்லே போடலினா உங்களால் நம்ப முடியுங்களா? நல்ல பல்லே போடாத ஒரு அட்டகாசமான நல்ல பெருங்கூட்டு வர்க்கம் ரெட் சிந்தி கிராஸ் மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க. வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இந்த மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க. இந்த மாட்டோட விவரம் பார்த்திங்கன்னா, இந்த கிடாரி இன்னும் பல்லே வைக்கலிங்க. கிடாரி நிறை மாத சினையாக இருக்குதுங்க. நல்லா ரெட் சிந்தி கிராஸுங்க. மாடு பாருங்கள் உருவத்தில் எப்படி இருக்குன்ட்டுங்க. நல்ல உடல் அமைப்புங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ப்பு கொடுத்துருக்காங்க. தண்ணி பட்டால் தண்ணி தெரியுங்க, அந்தளவுக்கு நல்ல உடல் அமைப்புங்க. நல்ல பெருங்கூட்டான கிடாரிங்க. இன்னும் நம்ம கிடாரி பல்லே வைக்கல. 2 பல் 4 பல் 6 பல்லுக்கு போகும்போதுங்க கிடாரி உருவமே வேறு மாதிரி வருங்க. இதே உடல் அமைப்பில் தரமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் போதுங்க. நல்ல உடலமைப்பில் சேருங்க. கிடாரி நிறை மாத சினையாக இருக்குதுங்க. கன்று போகிறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. ஒரு ரெட் சிந்தியில் நல்ல ஒரு குவாலிட்டியான பால் எங்களுக்கு தேவைப்படுது. ஒரு A2 மில்க்கு A2 மில்க்கும் தாராளமாக கொடுக்கலாங்க. லேப்டஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக A2 மில்க் தான் இந்த கிடாரி வருங்க. ரெட் சிந்தியில் ஒரு 70% ரெட் சிந்தியில் வருங்க. ரெட் சிந்தி கிராஸுங்க. கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரத்த செவலைங்க. நல்ல டார்க் ரெட்டுங்க. பால் அதே மாதிரி தாங்க. பால் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. சொசைட்டிக்கு ஊற்றினாலும் ஒரு ரூ. 45 to ரூ. 50 வரைக்கும் நல்லா ரேட்டு வரக்கூடிய மாடுங்க. நல்லா பால் ஃபேட்டஸ்ட்டும் நல்லா இருக்குது இந்த மாட்டை பொறுத்த வரைக்குங்க. ஒரு 4 ஹெச்எப் மாடு வச்சுருக்கீங்க. ஒரு நல்லா நல்லா கிராஸ் மாட்டில் நல்லா ஒரு பால் நல்லா மில்கிங் பால் கலந்து கொடுக்கணும். இல்லை பாலில் நல்லா மதிப்பு கூடுதல் பொருள் பண்ணணும். இல்லை நல்லா A2 மில்க் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. தலைச்சனுக்கு அதிகமான கறவை திறன் எடுத்துக்கலாங்க. அடுத்தடுத்த ஈத்துக்கும் கறவையும் கூடி வருங்க. மாடும் நல்லா இன்னும் பெருவட்டாகிட்டே வருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு தாராளமாக வச்சுக்கக்கூடிய மாடுங்க. இன்னும் பல்லே போடாமல் மாடு இந்த சைஸ் இருக்குதுன்னா இன்னும் அடுத்தடுத்த ஈத்துக்கு மாடு எப்படி பெருசாகும் கறவையும் கூடி வருங்க. ஒரு இளம்பொருள் ஒரு ரெட் சிந்தி கிராஸில் இப்படி மாடு தான் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி மாடு தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறவங்களுக்கு நல்ல பொருளுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. சுழி சுத்தம் இருக்குதுங்க. உடம்பு சுத்தமாக உடம்பு சுத்தம் மடியாம் சுத்தம் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க. மாட்டில் இது கழிப்புன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. மாட்டில் எல்லா சுத்தமும் தெளிவாக இருக்குதுங்க. உடம்பு கொச்சமாக மடி கொச்சமாக எதுவுமே கிடையாதுங்க. மாடு நல்ல பெருவட்டுங்க. நல்ல வளர்ப்புங்க. மாட்டை பற்றி நம்ம எதுவும் சொல்லவே தேவையில்லைங்க. வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு நீங்களே கணிச்சிக்கலாங்க. அந்தளவுக்கு மாடு தெளிவாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு பல் போடாத கிடாரி ஒரு ரெட் சிந்தி கிராஸில் நல்ல குவாலிட்டியான மில்க் வரக்கூடிய மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சிங்கன்னா தாராளமாக இந்த கிடாரியை தேர்வு பண்ணுங்கள். அனைத்து பொறுப்புகளும் தெளிவாக இருக்குதுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துக்குதுங்க. இந்த மாட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க. மாடு கண்டிப்பாக வீடியோ போட்டோன்னா மாடு ஒரு அதிகபட்சமாக 1 மணி நேரத்தில் மாடு சேல் ஆயிருங்க. நீங்கள் மாடு பிடிச்சதுன்னா உடனடியாக அட்வான்ஸ் போகிறவங்களுக்கு தான் அந்த மாடு சொந்தமாகுங்க. நீங்கள் மாடு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணுங்கள். மாட்டை பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிவிட்ருலாங்க. இல்லை நீங்கள் நேரில் பார்த்தாலும் சரிங்க, நீங்கள் அனுப்பிச்சுட்டு சொன்னாலும் சரிங்க. அட்வான்ஸ் பண்ணால் மட்டும் தான் மாட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க. மாடை பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் பாதுகாப்பான முறையில் வாகன வசதி உண்டுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நல்ல நல்ல மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடுகளை வாங்கிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.